வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் சீசன் 11. ஸோ சூப்பர் சிங்கர் சீசனை பொறுத்தவரைய கிராண்ட் லான்ச் முதல் 11 கண்டஸ்டன்ட் அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டு பாடி முடிச்சுட்டாங்க. இன்னும் பாக்கி 9 பேர் இருக்காங்க. அதான் மினிமமாக யூஸ்வலாக எப்பொழுதுமே டாப் 20 கண்டஸ்டன்ட்டை தான் ஸ்டூடியோ ரவுண்டில் மோத விடுவாங்க. சில சீசனில் வந்து 22, 23 கூட நடக்கலாம். அது வந்து அந்தந்த சூழ்நிலையை பொறுத்தது. ஸோ போன வாரம் 7 நாளும் 11 சிங்கர்ஸ். ஏன்னா முதல் நாள் லான்ச்சுங்கிறதுனால 4 சிங்கர் தான் பாடினாங்க. அதில் வந்து டாப் ஏற்கனவே ஜெயிச்ச ஃபைனலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து நல்லபடியாக நிகழ்ச்சி ஆரம்பிச்சாங்க. முதல் நாள் 4 பேர், 2வது நாள் 7 பேர், டோட்டல் 11 பாடி முடிச்சாச்சு. அந்த 11 பேரை வந்து டீம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. 4 டீம்ல பிரிச்சு போட்டாங்க. அதான் 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. அதாவது முதல் ஜட்ஜ் அப்படின்னா சென்னை தமிழ், தமன் வந்து சென்னை தமிழ், அனுராதா ஸ்ரீராம் கோவை தமிழ், கொங்கு தமிழ், 3வதா டெல்டா தமிழ் வந்து மிஷ்கின், எங்கும் தமிழ் வந்து உன்னிகிருஷ்ணன். இந்த 4 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைய இந்த எல்லா சிங்கர்ஸுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் சிங்கர் ஸ்டாரோட சேர்ந்து பாடுறாங்க. ஸோ அப்படிதான் அந்த ஃபார்மேட்ல தான் இருக்கு. அவங்க தான் அனௌன்ஸ் பண்றாங்க இவங்க வந்து எந்த டீமுக்கு போகணும் அப்படிங்கிறத பாடி முடிச்சதுக்கு அப்புறம். ஸோ இந்த வாரத்தை பொறுத்தவரைய சின்ன கோயில் சித்ரா அவர்கள் சிறப்பு நடுவராக வந்திருக்காங்க. சித்ராமாவை பொறுத்தவரைய சூப்பர் சிங்கர்ல அவங்க பல முறை ஜட்ஜா இருந்திருக்காங்க. அவங்க வந்து 6 முறை தேசிய விருது பெற்றவர், மிகப்பெரிய ஜாம்பவான். அவங்க வந்து கையில கட்டோட வராங்க. அவங்களுக்கு ஏதோ ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க போல் இருக்கு, அதனால கையில அடிபட்டுருச்சு. கையில கட்டோட சமீபத்துல தான் அவங்களுடைய பிறந்த நாள் இருந்து நடந்தது. அவங்க வந்து இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர் வந்தது ஒரு சிறப்பு, எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. இப்போ வந்து என்னன்னா முதல்ல வந்து அவங்க வர்றப்பவே புன்னகை மன்னன் பாட்டு தான் புதுசா பாடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் வந்து புன்னகை மன்னன் படத்துல இருந்து சிங்களத்து சின்ன குயிலே அந்த பாட்டு பாடுறாங்க. அவங்க இந்த படத்தை பொறுத்தவரை என்ன ஸ்பெஷல்னா, புன்னகை மன்னன் 1986 தீபாவளிக்கு வெளிவந்த படம். இந்த படத்துல வந்து உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் ரெட்டை வேடத்துல நடிச்சிருப்பாரு. ரேவதி, ரேகா, இன்னும் நிறைய ஏராளமான நடிகர்கள், டெல்லி கணேஷ்லாம் நடிச்சிருப்பார். கே பாலச்சந்தர் இயக்குனர் சேகரம் கே பாலச்சந்தருடைய கவிதாலயா அந்த நிறுவனத்துடைய சொந்த படம். இது வந்து இளையராஜா வந்து இசையமைத்த படம். வைரமுத்து வந்து இளையராஜா வைரமுத்து கடைசியா ஒர்க் பண்ண படம் இந்த படம் தான். இதோட முடிஞ்சு போச்சு. வைரமுத்து அதுக்கப்புறம் இளையராஜாவோட வேலை பார்க்கவே இல்லை. இந்த படத்துல நம்முடைய ஏஆர் ரஹ்மான், அப்ப திலீப்பா இருந்த ஏஆர் ரஹ்மான் இந்த படத்துக்கு வந்து அவர் தான் கீபோர்டு சீக்வன்சர் முதல்ல அவர் தான் வாசிச்சிருக்காரு இந்த படத்துக்கு. இந்த படத்துல எல்லா பாட்டுமே பயங்கர ஹிட். இந்த பாடல் சிங்களத்தை சின்ன குயிலே, இந்த பாட்டு வந்து எஸ்பிபி அவர்களும் நம்முடைய சித்ராமா 2 பேரும் சேர்ந்து பாடின ஒரு அழகான ஒரு டூயட் சாங்கு. இந்த பாடலை வந்து இந்த பாடகி பாடுறாங்க. இது வந்து முதல்ல சித்ராமாவை பத்தி எல்லாரும் ஹாப்பியா பேசுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க செலக்ஷன்ல ஒரு பிரச்சனை வருது. நீ என் டீமுக்கு வரமாட்டேன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மிஷ்கின் சொல்றாரு. இது எப்படின்னா, முன்னாடியே யாருக்குமே தெரியாது யார் எந்த டீமுக்கு போறான்னு. முதல்ல சிங்கர்ஸ் வருவாங்க, அதுக்கப்புறம் சூப்பர் சிங்கர் ஸ்டார் சிங்கர்ஸ் வருவாங்க, வந்ததுக்கப்புறம் பாடுவாங்க. பாடி முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டார் கையில் ஒரு கார்டு இருக்கும். அந்த கார்டில் தான் எந்த டீமு, அது கொங்கு தமிழா, எங்கும் தமிழா, டெல்டா தமிழா, சென்னை தமிழான்னு அவங்க படிப்பாங்க. ஆனால் இது எப்படி போகுது அப்படின்னா, முன்னாடியே இவங்களுக்குலாம் ஏதோ தெரிஞ்ச மாதிரி மிஷ்கின் வந்து தகராறு பண்ணுறாரு. மிஷ்கினுக்கும் தமனுக்கும் தகராறு ஆயிடுது. நீங்கள் சொல்லாதீங்க, அவர் எந்திரிச்சு போகிறேங்கிறாரு. ஸோ மிஷ்கின் இருந்தாலே ஏதாவது ஒரு கலாட்டா இருக்கும். ஏற்கனவே போன எபிசோட்லேயே சில பிரச்சனையெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த முறை இன்னும் பெரிய பிரச்சனையா பண்றாரு போல் இருக்கு. எப்படி இருந்தாலும் இவங்க சுவாரஸ்யத்துக்காக டிஆர்பி ஏத்துறதுக்காக இப்படி பண்ணுங்கன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் செட்டப் பண்ணி பண்றதுதான். நிஜமாலாம் கோவம் யாருக்கு வரும்? சாம், விஷால் மற்றும் வர்ஷா வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட்ல அவங்க பேரை நம்ம சாட்டர்டே சண்டே கேட்கறதுக்கு முன்னாடியே இப்ப தெரிஞ்சு போச்சு. ஏன்னா தேர்டு ப்ரோமோல அவங்கள பத்தி சொல்லிட்டாங்க. பிரமாதமா பாடுறாங்க வர்ஷா. இந்த சாம் விஷாலை பொறுத்தவரைய ஒன்னு சொல்லணும். இவர் சூப்பர் சிங்கர் 7லயோ 8லயோ கண்டஸ்டன்டா வந்தாரு, ஃபைனலிஸ்டா கூட வந்தாரு. தஞ்சாவூர் பையன். இந்த பையன் வந்து மீடியா மேஷனோட செல்ல பிள்ளையா இருந்தாரு. மீடியா மேஷன் ஏற்கனவே அவங்க தான் சூப்பர் சிங்கரு, பிக் பாஸ்லாம் அவங்க தான் நடத்தினவங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் குளோபல் வில்லேஜ் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து சன் டிவிக்கு போயிட்டாங்க. குக்கு வித்து கோமாளி மாதிரியே ஒரு ஷோ சன் டிவியில் நடத்துறாங்க. இந்த பையன் அந்த மீடியா மேஷன்ல தான் தொகுத்து வழங்கி எல்லாமே பண்ணிட்டு இருந்தான். இப்ப திடீர்னு எப்படி விஜய் டிவிக்குள்ள திருப்பி வந்தான்னு தெரியல. ஒருவேளை அவங்களுக்குள்ள சமாதானம் ஆயிடுச்சா, இல்ல இதெல்லாம் ஃப்ரெண்ட்லியா பண்ணிப்பாங்களா, அந்த அளவு பெருந்தன்மை இருக்கான்னு நமக்கு தெரியல. ஸோ இந்த பையன் மீடியா மேஷன்ஸோட இருந்தவன்
ரவூஃபா அவங்கெல்லாம் இருந்தாங்கல்ல ஏற்கனவே, அவங்களோட இருந்தவன் இப்ப திருப்பி விஜய் டிவிக்கு வந்திருக்கான் அந்த பையன். ஸோ இந்த பையன் வந்து சூப்பர் சிங்கர் ஸ்டார், ஒருவேளை சூப்பர் சிங்கர் ஸ்டாருங்கிற அந்த முறையில வந்திருக்கானா, அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்கானா, அவ்வளவு தூரம் இவங்கெல்லாம் பெருந்தன்மையா இருக்காங்களா, அவ்வளவு நல்லவங்களாடா நீங்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அது இருந்துட்டு போகுது, நல்லவங்களாவே இருந்துட்டு போட்டோம், நல்லது தானே. ஸோ இவர் ஷாம் விஷாலும் அந்த வர்ஷாவும் பாடுறாங்க. அவங்க பாடுறது வந்து வாயை மூடி பேசவும் அப்படிங்கிற படம், ஷான் ரோல்டன் அவர்கள் இசையமைச்ச படம். இதுல வந்து ஷான் ரோல்டனும் சக்திஸ்ரீ கோபாலனும் பாடக்கூடிய பாட்டு. இந்த பாட்டை எழுதினவர் முத்தமிழ். இது வந்து ஒரு ரேப் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய பாட்டு, பரபர பரபரன்னு போகும். ரேப் மியூசிக் அப்படின்னா அதை தமிழ்ல வந்து சொல்லி செய்வாங்க, அதாவது வார்த்தையாலேயே. அங்கங்க லைட்டா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும், பட் ஃபுல்லா வந்து வார்த்தைகள் தான். காதல் அரவொன்னு விழுந்துச்சே அப்படின்னு, ஆசை நிறம்பொண்ணு, அந்த எதுகை மூணையில பரபர பரபரன்னு போகும். நடுவுல எல்லாம் டியூனு பயங்கர வேரியேஷன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த பாட்டை வந்து அவங்க ரெண்டு பேரும் சூப்பரா பாடியிருப்பாங்க. அதை வர்ஷா ரொம்ப ஸ்டைலிஷா, ஸ்ருதி சுத்தமா ரொம்ப அழகா பாடுறாங்க. இப்ப இவங்களை செலக்ட் பண்றதுலதான் பிரச்சனை. மிஷ்கினுக்கும் அனுராதா ஸ்ரீராமுக்கும் தமனுக்கும் இந்த இப்படி ரேப் பாடினாலே உடனே சென்னை தமிழ்னு சொல்லிடுவாங்க. அப்படி ஏன் நாங்கெல்லாம் ரேப் பாட மாட்டோமான்னு இவர் எந்திரிக்கிறாரு. தமனு சாரி நம்ம மிஷ்கின் ஃபுல்லாண்ட மடிச்சிட்டு எந்திரிக்கிறாரு. என்ன பிரச்சனை ஆக போதோ தெரியல, பட் சுவாரஸ்யமா இருக்குங்கிறது மட்டும் உறுதி. மிஷ்கின் இருந்தால் அந்த இடத்துல வந்து கான்ட்ரவர்சிக்கோ காமெடிக்கோ பிளஸ் நாலேஜுக்கோ, ஏன்னா நிறைய புத்தகம் படித்தவர், பயங்கர நாலேஜபிள், உலக சினிமா நிறைய பார்த்தவர், அதுக்கு பஞ்சம் இருக்காது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த ப்ரமோ. மிஷ்கின் தான் அதுக்கு காரணம். ஒரே ஸ்டைல்ல பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தா போர் அடிச்சிடும். எல்லா விதமான ஸ்டைலும் வேணும். ஒரு கிராமிய பாடல், ஒரு கானா பாடல், அந்த மாதிரி வேணும். ஒரு கானாக்கு ஒருத்தரை இறக்கியிருக்காங்க ரெண்டாவது ப்ரமோல. செம குத்துறாரு, எல்லாம் பயங்கரம், செம ராப்புப்பா அப்படின்னு ஹாப்பியா இவர்லாம் எந்திரிச்சிட்டாரு. செம்மையா பாடினமாமே அப்படின்ட்டாரு. நம்ம உன்னிகிருஷ்ணன்லாம் எந்திரிச்சிட்டாரு. தலை அப்படின்ட்டாரு. மைக்கு மட்டும் இல்லைன்னா நான் வேற வார்த்தை சொல்லியிருப்பேன்ட்டாரு. மிஷ்கினுக்கு நம்ம சொல்லியா தரணும் அந்த வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு. ரொம்ப அழகா பேசுவாரு, இலக்கணம் சுத்தமா பேசுவாரு. ஸோ இதுல என்னன்னா சண்டை போட்டாங்க, காமெடி பண்ணிட்டாங்க. சித்ராமா வந்து கை கட்டோட வந்திருக்காங்க. அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. பட் மதர் சென்டிமெண்ட் வேணும்ல, மதர் சென்டிமெண்ட் இல்லாம எப்படி அந்த சென்டிமெண்ட். ஸோ இந்த கானா பாடுறாரு, அவர் பாடிக்கிட்டே இருக்கும்பொழுது எங்க அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு உடனே, நீ பாடுறத வந்து உங்க அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு அவங்கள கூப்பிட்டு வராங்க. அவங்க வந்து ரொம்ப உணர்வு பூர்வமா அழுது அவங்க இது பண்றதெல்லாம் ரொம்ப நிகழ்வா இருக்கு. ஸோ எல்லா ரசமும் வந்துருச்சு. ஒரு சண்டை, ஒரு சென்டிமெண்ட்டு, ஒரு தமிழ் சினிமா மாதிரி ஒரு மசாலா தமிழ் படத்துல என்ன நல்லா இருக்கும், ஒரு ஆக்ஷன் இருக்கும், ஒரு ஓப்பனிங் சாங் இருக்கும், காமெடி இருக்கும், ஃபைட் இருக்கும், ஒரு மதர் சென்டிமெண்ட் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறானுங்க. அப்படி ஒரு சூப்பர் சிங்கர் ஒரு ப்ரமோலையே, இந்த 3 ப்ரமோலையும் இவ்வளவு கலக்குறானுங்க. அப்போ ஃபுல் எபிசோடு எப்படி இருக்கும்? கானா பாட்டு, இந்த கானா பாட்டுன்னா என்ன, இவங்க சினிமா பாட்டு டியூனை தான் மாத்தி போட்டு இவங்க வாய்க்கு வந்த வார்த்தையெல்லாம் எழுதி பாடுவாங்க. பட் அது கேட்க நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குங்கிறப்ப நம்ம ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? பார்ப்போம் இவர் எவ்வளவு ரவுண்டு போறாருன்னு பார்ப்போம். ஏன்னா ஒரே ஸ்டைல் கானா பாட்டா பாடிட்டு இருந்தா ரொம்ப நாள் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. மற்ற சினிமா பாட்டெல்லாம் இவர் பாடுவாரான்னு தெரியல. ஏன்னா இது இன்ட்ரோடக்ஷன் ரவுண்டுங்கிறப்ப இவர் இஷ்டத்துக்கு பாடலாம். ஒவ்வொரு ரவுண்டு வரும்ல, கமலஹாசன் ரவுண்டு, ரஜினிகாந்த் ரவுண்டு, அஜித் விஜய்னு வர்றப்ப அவங்க சினிமா பாட்டு தானே பாடணும். அதுல வந்து கானா பாட முடியாதுல்ல, அதுக்காக சொல்றேன். பார்ப்போம் இவர் எப்படி பாடுறாருன்னு.